என் குடும்பமே காவலுக்கு இருக்கேன். ஆமா பேரு வீரத்தேவன். அம்மா பேரு நங்கை மோகினி. அப்பா பேரு நம்பிராச. இங்க வள்ளி இருப்பதா கேள்விப்படுறேன். இந்த கூப்பிட்டு இங்க உள்ள போங்க. கரெக்டுங்க வரும். கூட்டம் வருவாங்களா? கரெக்டுங்க, யாரு வேணா வரலாம். போதுமா? ஒரு மனவரை கண்டு நீக்கவே மானை கேட்டு வந்திருக்கிறார். மானை கேட்டு வந்திருக்கிறார். மானை தேடி வந்தாரா? ஆமாங்க. எப்ப உன்கிட்ட கேட்டு வந்தாரா இல்ல மான தொலைச்சிட்டு வந்தாரா? மான தொலைச்சு போட்டாப்ல, நம்மள புடிச்சு கொடுங்கன்றாரு. அப்படியா? நீ காவல் பார்த்துட்டு இருந்தியே. அண்ணன் காவலில் குற்றம் இருக்கிறதா தங்கையே அப்படின்னு சொல்றாரா? அவர் சொல்றாரு, உன் காவலை மீறி மான் உள்ளே போய் விட்டதாகும். நான் இல்லை என்று சொன்னேன். இதற்கு தலைவியிடம் நான் கேட்டுவிட்டு செல்கிறேன் என்று ஒத்த காலில் நிற்கிறார் அப்படின்னு சொன்னாரா? ஆமாதா. சரி இருக்கட்டும். வந்தவரை வரவேற்பது குலமரம். வாருங்கள் வீடு வரை. வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சு, நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் உள்ளெடுத்த விளையாடும் வேடுவ கொடுத்தவரை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம குணத்தவரை வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா, கொஞ்சம் மாச்சு உண்மையை சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்லை எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரை. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வரும்படியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்து இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத மலையோரும் கங்கே அழகான மானே மானோடு நானோ விளையாட தானே மானோடு நானோ
விளையாடலாம் கலைவாணித்திகளோ எனதாசை கலைவாணித்திகளும் எனதாசை கவிமாலை சூடும் எனதாசை தவிக்கிறேன் ஆசையாலே தலைவி இந்த ஒரு காலத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி நான் பிடிக்கணும் மானங்க. உங்க பேர் என்னங்க? வெள்ளிமலை கந்தன். தந்தை பேர்? புன்னமனா. தாயார் பேர்? புன்னநகி. நாடு எது? யாதும் ஊரே யாவலர்கள் என்ன எல்லா ஊரும் எந்த நாடு எல்லாம் சிறந்த எனக்கு. ஆமா. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலை இருந்து வர்றேன். மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு இந்த வெள்ளிமலை சாலைக்கு ஊட. அதுக்கு இது எவ்வளவு ஊட தூரம் இருக்கும்? ஒரு கூப்பிட தூரம் தான். ஊட. கூப்பிடுற தூரம் எவ்வளவுங்க? ஒரு சத்தம் போட்டு கூப்பிடுறோம்னா எவ்வளவு தூரம் எட்டு கேட்குது அது வரையும் தான். ஒரு சின்ன பையன் ஒரு பையன் போறான் காது தூரம். அதான் ஒரு பையன் போறான் அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன வைக்கலாம்? சரி வல்லரசுன்னு வச்சுப்போம்மா. வல்லரசுன்னு வச்சுப்போம். நல்ல பேரு. அந்த பக்கம் போனானா டே வல்லரசு ஏன் பாடுறான்னு கூப்பிடுவோம். இதே கொஞ்சம் டே வல்லரசு அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடுறது வருமா இல்லை எப்படி? என்ன அப்படியாண்ணா? நீங்க தானங்க சொன்னீங்க கூப்பிடுற தூரம்னு. அப்ப கூப்பிடுற தூரம்னா அப்படியான்னு கேக்குறேன். சரி ஒரு மீனாட்சி உள்ள போகுது. உங்களுக்கு வர பேரே வர. உனக்கு பேர் வராதோ? அடா உனக்கு பேசல கூட பேசுமா உங்களுக்கு? பெருமா வரேன். என் பேரை சொல்றேன். அப்ப மீனாட்சி உங்க பேர நீங்க என்ன பேர் சொன்னீங்க? உங்க பேரை உங்க பேர் என்ன சொன்னீங்க? வெள்ளிமலை கந்தன். கந்தன் தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன வல்லரசு சொன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது? சரி மீனாட்சி உனக்கு ஏன் பண்ணுது? எனக்கு எங்க ஆத்தா மீனாட்சி மதுரையே காக்கக்கூடியவ. அதே மாதிரி மீனாட்சி அந்த பேரை உங்க வாயால சொல்றீங்களே. எங்க ஆத்தா பேரு சும்மா இருக்கா? நான் கேக்குறேன் என்ன இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன இந்த பொறுமையா தானே பேசுறேன். ஏ மீனாட்சி இங்க வா கூப்பிடுறான். தள்ளி போயிட்டா. ஏ மீனாட்சி சொல்லுவாளியா ஆத்தாடி மாறி நீ எல்லாம் பேர் சொல்லி நிறைய சரிங்க. மானி எங்கீங்க வந்துச்சு? மானிக்கு தான் இருக்கு. இடத்தோட பேர் என்ன? வேலிமலை சாரல். கையில என்ன வச்சிருக்கீங்க? கணை என்ற பேர். அதோட தன்மை என்ன? ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு. ஈர்ப்பு தன்மை என்ன? ஈர்ப்பு தன்மை எது இருக்கும்? என்ன ஒரு காந்த சக்தி உண்டு. காந்த சக்தி இருக்கு. பாருங்களேன் பஞ்சு இருக்கு. சரி பக்கத்துல நெருப்பு எரியுது. என்ன ஆகும்? பத்திக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அனல்ல பத்திக்கிறோம். இப்ப காந்த இருக்கு பக்கத்துல இரும்பு இருக்கு. சரிங்க ஒட்டிக்கிறோம். அது இழுத்துரும். ஆமா அது மாதிரி இன்னைக்கு வந்திருக்கேன்னா எல்லாம் ஒரு காரணமா தான்மா.
அப்ப இதுக்கு ஈர்ப்பு தன்மை இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அதை வச்சே புடிச்சிருக்கலாமே, எவ்வளவு தூரம் ஓடி வந்தீங்க? இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் லட்சியம் வேணும். இருக்கணும்ல, மனுஷனா பிறந்துட்டா லட்சியம் ஏதாச்சும் வேணும். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து அத்தனையும் தாண்டி காலை உள்பயனோ நிகழ்ந்தாமல் கடமையிலே வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும். ஒரு வாழ்க்கை இருக்கு, எப்படி வேண்டுமானாலும் வாழ்றது. வாழ்க்கையா கொள்கை வேணும், லட்சியம் வேணும். மான கையால பிடிக்கணும். சாதாரண உடம்பு தானே, அதுதான் எல்லாரையும் பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. இது வாழணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை சேர்த்துறணும், 10 வருஷத்துக்குள்ள அதை சேர்த்துறணும். காயமே இது பொய்யடா, வெறும் காட்சடைத்த பொய்யடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுறாடு போட அப்படின்னு சொல்லி வச்சாங்க. என்னங்க வார்த்தையில கவி சொன்னாங்க, கவி சொல்றேன். காயம்னா எதை சொன்னாங்க? உடம்பு சொன்னாங்க. காயம் வந்து பொய்யா, உடம்புன்றது பொய். காட்சடைத்த பொய்யடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுறாடே ஓட அப்படின்னு ஒரு நாள் எல்லாம் போயிட்டு வர வேண்டியதான்னு சொல்லி சொல்லிச்சாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லுன்னு சொல்றாங்க. பாருங்களேன், பாண்டிய நாட்டுல சரி கோவலை வந்து வர்றாருல, எங்க இருந்து வர்றாரு? ஏற்கனவே பூம்புகார் வர்றாருமா? பூம்புகார் எங்க இருக்கு? ஏற்கனவே பூம்புகார் எங்க இருக்கு? பூம்புகார் பாண்டிய நாடுன்னு சொன்னீங்க, சோழ நாடு. அப்படி சொல்லுங்க தெளிவா. பரவாயில்ல, தெளிவா நிக்கிறீரு. எனக்கு பிறகு யாரும் வர மாட்டாங்க. நிறுத்தி பேசுமா? யார்? நான் நிறுத்தி பேசவா? ஆமா, இவர் வாத்தியாரு, எனக்கு பாடம் எடுக்கிறாரு, பேசப்பா முத. ஆமா, அப்ப எங்க வராரு? பாண்டிய நாட்டுக்கு. சரி, ஏற்கனவே பாண்டிய மன்னனுடைய மனைவி கோபுரந்தேவனுடைய மனைவி ஒரு சிலம்பு சின்ன பழுது ஏற்பட்டுச்சு. பழுது பார்க்கணும்னா பெட்டி வேலை உட்கார எங்க போனேன்? நாகர்கோவில் தக்கல விருதுங்க வேலை உட்கார போனேன். நம்ம சங்கத்திலே வேலை வைக்கிறோம். இப்படி இப்ப பொன் வேலை செய்யறாங்கன்னா எங்க போனேன்? வஞ்சிபத்தி போனேன். அது வேறையா? அவர் வஞ்சிபத்தி பேர் செஞ்சவர். அப்ப பொன் வேலைகள் ஆசை வேணா சொல்லுவாங்கல்ல, ஆசாரி. மொத்தம் புரியும் உங்களுக்கு. பொற்கொள்ளர் பேரு. அந்த அவங்க தான் இந்த பொன் வேலையில ரொம்ப நுணுக்கமா செய்வாங்களாம். சரி, பழுதாகி போச்சு, இந்த வேலையை நீ பாரியா அப்படி சொல்லி அவரை கொடுக்க. சரி, இந்த சிலம்பு மேல ஆசைப்பட்டு என்ன செய்ய தெரியுமா, மறைச்சு வச்சுக்கிட்டான். அந்த நேரம் தான் கோவலன் கையில ஒரு சிலம்பு கொண்டு வராரு. அப்ப ஏற்கனவே சிலம்பு காணவில்லை என்ற ஒரு அறிவிப்பு, ஒரு வதந்தி. ஆமா, சிலம்பு. அந்த நேரம் கோவலனை பார்த்த உடனே காவலாளி ஓடி போய் என்ன சொன்னாங்களா, ஐயா ஏற்கனவே சிலம்பு காணாம போச்சு, ஆனா வெளியே ஒருத்தன் ஒரு கையில ஒண்ணு ஒத்த சிலம்போடு தர்றான். பார்த்தாலே களவாணி பைய மாதிரி இருக்கு. ஆமா, அதனால நம்ம அம்மாவோட சிலம்பு அவர் தான் வச்சிருக்கணும். இவன் தான் திருட்டு பைய போல நினைக்கலாம். தீர்க்க விசாரிக்கமா இல்லையா? பிறகு மண்ணை என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்க? வெளியில ஒருத்தர் கொண்டு வரானா? அப்படியா, சரி, அவனை கொண்டு வாருங்கள் அப்படின்னா அழைத்து வாருங்கள் அர்த்தம். அப்படி சொல்ல காவலாளி என்ன செஞ்சாங்க? கொன்று வந்துட்டாங்க. கோவலனை கூட்டி போய் ஆளை கொண்டு விட்டாங்க. உலகத்துல ஒரு வார்த்தை வெல்லும். எப்படி வேணா பேசலாம், வாடாங்களாம் போடாங்களா அப்படி பேசலாம். ஆனால் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னா. அதான் சொன்னாங்க, கில்லாம வலிக்குமா? என்ன வில்லம்பு போய் வேதனை காட்டில கில்லாம வலிக்குமா? அம்பு போய் வேதனையோ ஆறாது மாறாதுன்னா கில்லாம வலிக்குமாங்க, கில்லாம குறையுமாங்க? கில்லுனா கில்லாம வலிக்குமா, அல்லாம குறையுமா? ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா? கில்லாம வலிக்குது எப்படின்னா சொல்றேன், வலிக்குமா வலிக்காதா? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், சாப்பிடல அது மட்டும் பதில் சொல்லுங்க. பரவாயில்லமா, உன்னுடைய சுறுசுறுப்பை பாராட்டுறேன். சொல்லுங்க, ஏன் ஒண்ணு பாராட்ட பத்தலாம் எனக்கு கொடுக்க வேணாம். சொல்லுங்க முத, கில்லாம வலிக்குமா அல்லாம குறையுமான்னு கேட்டேன். கில்லாம வலிக்குமா அப்படின்னா சொல்லக்கூடிய வார்த்தை தவறான வார்த்தை சொல்லும்போது மனசு சொல்லுமா இல்லையா? அது ஒரு வார்த்தை தான். என்ன அல்லாம குறையுமா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, குளத்துல தண்ணி நடக்குது, சில பேர் அல்றான், சில பேர் அல்லாம இருக்கான். அப்ப சூரிய வெயில் பட்டு ஆகுது, குறையுதா இல்லையா பூமி? அப்ப அல்லாம அது குறையுதா இல்லையா? சூரிய ஒளி கதிர்பட்டு தண்ணியாகப்பட்டது வத்தம். அப்படி வத்தும் போது மேகமா மாறும், மேகம் மறுபடியும் மழையா பெய்யும். அப்படி அல்லாம குறையுமா குறையும், இல்லாம வலிக்குமா அப்படின்னா வலிக்கும். பரவாயில்ல, நல்ல விவரமான வேடுவரா தான் இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, அறிவாளியா இருக்கீங்க. மாடை எப்படி பிடிக்க போறீங்க? நீங்க
அந்த பக்கம் பார்த்து பேசுங்க. நம்ம இந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. ஏன் என்ன உங்க வீட்டுல 10 போட களவாண்டா? உங்க சோத்துல மண்ணாவை போட்டுறா போக வேண்டியதானே. போமா அந்த மான் இல்லன்னா எதிரியா இருந்தா கூட வீடு தள்ளி வந்துட்டு வாங்கப்பா பாகன்னு சொல்லி உண்மையை சொல்றவரை வரவைக்கிறீங்க. தமிழ் மரவண்ணா ஆத்தாடி விட்டு விட்டு நான் வீட்டுல களவாண்ட மாதிரி என்ன களவாணி போய் மாதிரி தான் இருக்கு. என்னையா ஒரு மானு வந்திருக்கு அப்படின்னா நானே புடிச்சிட்டு இந்தாங்க வேடு வேற வந்திருக்கதே ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வரவே புடிச்சா விருந்து போடுவோமா? இந்த உலகமே பொய்யான உலகம். ஆத்தாடி ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு. அத்தனை ஜீவராசியும் பிறக்கலாம், இருக்கலாம், ஆடலாம், பாடலாம். சரி எல்லா ஜீவராசி அழிஞ்சு போயிரும். நிலையற்ற வாழ்க்கை மனித வாழ்க்கை. என்ன செய்யற பையா? பறவை வரட்டிட்டு இருக்கேன், பேசுங்க. அதை விடுமா, நான் மாடை பிடிக்கிறது அப்புறம் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆச்சாமா? இங்க வரும் தேவையில்லாம பேசாதீங்க. என்ன கல்யாணம் ஆனா என்ன, நீங்க மானை பிடிக்க தானே வந்தீங்க, அதை பற்றி மட்டும் கேளுங்க. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகல, இது உங்களுக்கு தேவையா? இல்லம்மா, இவாரு ஆடிப்பட்டா தேடி விதைக்கணும். தேடி விதனா. சரி, ஒரு வருடத்துல மாதங்கள் 12. சரி, 12 மாதங்கள்ல நம்ம எந்த மாதம் நம்ம வத போதப்பா? ஆடி. ஆடி மாசம் வச்சு தை மாசம் எடுப்போம். அதான் ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டம் தேடி வித. தேடி விதன்னா பாட்டே இருக்க இல்லையா? இப்படி மனித பிறவி மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு பருவகாலம் உண்டு. அந்தந்த என்ன பருவத்தில் ஏன் பயிர் செய்யணும். இப்ப நீ 5 வயசு பிள்ளையா இருக்க, சின்ன குழந்தையா இருக்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகங்க. சொல்லுமா. வர வேடு வரல, ஒரு சிங்கத்தை தேடி வர வேண்டியதானே, ஒரு புளியை தேடி வர வேண்டியதானே. காலங்காத்தால வந்துட்டு மாடை காணும் சிலிப்புங்க. இந்த சிங்கத்தை புளியெல்லாம் தேடி தான் அடிச்சு கொண்டு போடணும் பையன். வர வேடு வரலாம், சிங்கத்தை காணா வர வேண்டியதானே. அப்படி உங்களுக்குலாம் சிங்கத்தை உங்களை பார்த்தாலே தெரியுதுல்ல. மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? உங்களாம் சிங்கம் பிடிக்க முடியுமா? மானுக்கே பிடிக்க முடியாத நின்றுட்டு இருக்கீரு. என்னது சிங்கம் புலியில எல்லாமே வீட்டுல இருக்கு. உங்க வீட்டுல இல்ல? வீட்டுல இருக்கு. அப்புறம் ஜூக்கு தமிழ்ல என்ன அது எது? அப்படி எதுவும் வச்சு நடத்துறீங்களா? மிருக காட்சி இல்லம்மா. சரி, அதை நீங்க பிடிச்சீங்களா? எங்க அப்பா வச்சுக்காரு. என்ன வச்சுக்காரு? மாட்டா இருக்கு. எங்க அம்மா என்ன வாங்கணும் தெரியுமா? என்ன வாங்கணும்? எங்க அம்மாவுக்கு சிம்ம வாங்கணும். வாங்கணுமா? சாதாரண மனிதர் தானே நீங்க? என்னம்மா யாரும் தெரியல. இல்ல, சாதாரண மனிதர் எப்படி சிங்க வாகனத்துல போவாங்க? விஷயம் தெரிஞ்சுக்க. நான் யாரும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா இப்படி பேச மாட்டேன். அப்படியா அப்படின்னு வந்து ரொம்ப பாசமா நினைச்சுக்கிறேன். சரிங்க, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சும்மா இருமா. சும்மா சிரிக்காதீங்க. முதல்ல சொல்ல தவிர பொம்பளை கிட்ட நம்ம சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஆம்பளை வந்தியா வந்த வேலையை மட்டும் பாருப்பா. பல்ல காமிச்சிட்டீங்க விளங்குமா? எங்க அண்ணன் வச்சிருக்கேன் எலி வச்சிருக்காரு. உங்க குடும்பத்துக்குலாம் அதான் செட் ஆகும். என் தம்பி வச்சிருக்கேன், புலி வச்சிருக்கேன். எங்க அப்பா பெரிய காலமாட வச்சிருக்காரு. இதெல்லாம் அப்படி இருக்கு. ஆனா எனக்கு தேவை என்ன அதான் பண்ண முடியும். ஆமா, இப்ப ஒண்ணும் இல்ல, சாப்பாடு இருக்கு. சரிங்க, தம்பிக்கு எல்லாம் இல்ல. மாடை பிடிக்கணும்னு வந்ததுலாம் தப்பே கிடையாது. மாடை பிடிக்க வரலாம். ஏன்னா ஒருத்தவங்க மேல ஒரு விருப்பம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு மாடை பிடிச்சிருக்க தப்பு கிடையாது. ஆனா மாடை பிடிக்கிற முறைன்னு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? மாடை எப்படி பிடிக்க போறேன் நீங்க? அப்படி கேளுங்க, நீங்க சொல்லுங்க போற. நல்லா சொல்றீங்களே. ஏமா என்ன சாதி போட்டு சென்னையை விடுங்க சொல்லுங்க. ஆனா உனக்கு நடக்க மாட்டேங்க. நான் நினைக்கிறேன் உன்னைய நம்ம உள்ள சரி நல்லா பேசுது, நல்லா பாடுது. சரி, ஒரு நேரங்கள்ல இன்னைக்கு கொக்கர புதிய போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா அந்த மேடைக்கு வந்து இருக்கு. என்ன செய்யற? நான் பாடணும். என்னால இந்த பாட முடியல. சரி, இருக்கட்டும், சொல்லுங்க. இவருமா எல்லா நேரங்கள்லயும் எல்லா நேரத்திலையும் நான் மட்டுமல்ல, இது இரும்பாது. எல்லா ஒரே மாதிரி அமையாது. இது எல்லாம் அன்றாட அவனவன் புகழ் என்னென்ன கிடைக்கின்றது அவன் இருவின் மூட்டை கணக்கு. நம்மளால எதுவுமே இல்ல. எல்லாம் அவன் சொல்லி அனுப்பும் போதே சொல்லி வச்சாங்க. நம்ம ஊர்ல பாட்டை நல்லா ரசிப்பாங்க, நல்ல கூட்டம் இருக்கும். ஏன்னா வந்த ஒரு வருஷத்துல இந்த ஊர்ல தான் நிறைய கூட்டம் பார்த்தேன். கருமாத்தூருக்கு அடுத்து நம்ம ஊர்ல சரியான கூட்டம். ஆனா அந்த ஒரு அருமையான கிராமம். ஆனா எல்லா ஆளுகளும் ஆண்கள் பெண்கள் நாடகம் பார்ப்பாங்க. இப்பதான் தண்ணி மணியை குடிச்சுக்கிட்டு சில ஆளுகள் எல்லாம் பண்றது தவறா தெரியுது. முதல்ல யாரும் செய்ய மாட்டாங்க. முத்தாளுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாடகம் எல்லாம் பார்ப்பாங்க. விடி பொம்பளையில நாடகமாச்சும் அமைதியா உட்கார்ந்து பாருங்க. ஆமா, என்னுடைய உயிர் தோழி நந்தினி வருது. பாருங்க, மான கணபடி பிடிக்கலாம், புலிவெட்டி பிடிக்கலாம், சிலம்பச்சி பிடிக்கலாம். நீங்க மான எப்படி பிடிக்கிறீங்க? கேளு. எப்படி பிடிக்கிறீங்க? மானுடைய மேனி நோகாம என் கைப்பட்டு அப்படியே இழுக்க போறேன். எப்படியா பிடிக்க போறீங்க? மான எப்படி கையில பிடிக்க முடியும்? அதான் முடியும். யார் பிடிச்சிருக்கா? யாரும் முடிச்சதில்ல. யாரும் பிடிக்காத நீங்க எப்படி முடிக்க முடியுன்றீங்க? அதுதான் பேச்சாது. எதையாச்சும் உண்மையை பேசுறீங்க. வந்ததுல இருந்து மாடு திணைப்படத்துக்குள்ள வச்சா மாடு எப்படி திணைப்படத்துக்குள்ள வரும்? மாடு என்பது மென்மையானது. திணைப்படத்துக்குள்ள வருமா? மாடை கையில பிடிக்க போறாரா?
மணலை விட வேகமானது மானு. அது ஓடுற ஓட்டத்துக்கு மானு எப்படி கை பிடிக்கும்? அப்புறம் எதுக்கு சாமான கையில எடுத்து வந்துரு? உன் சாமான் ஒண்ணுக்கு ஒரு சாமான் போட்டு வர வேண்டியது அங்கே. அப்புறம் எதுக்கு சாமான் கையில? இல்லம்மா உனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பள்ளியில ஒரு 100 மாணவர்கள் படிக்காங்க. சரி. எப்படி ஒரு பள்ளியிலே ஒரு 100 மாணவர் படிச்சாலும் அதுல ஏதோ ஒருவன் தான் முதல் மாணவனா வர முடியும். என்ன தம்பி? ஆமா விடவரே. இருக்கா இல்லையா? இது எதுக்கு சொல்றீரு? எதுக்கு சொல்றீரு? சொல்றேன் கேளு. 100 மாணவன் படிச்சாலும் அதுல ஏதோ ஒருவன் தான் வர முடியும் முதல் மாணவனா. ஆமா. அது போல இந்த மாணவ பிடிக்கிற உலகத்திலே தகுதியான ஆள் நான் ஒரே ஒரு ஆள் தான். ஆமா, இப்படி நீங்க சொல்லிட்டு தெரியுறீங்களாக்கா? வேற யாரும் சொல்ல முடியாமா? பாத்திரச்சுக்க எழுதிடுவாங்க. சரி, இதுக்கு முன்னாடி எது மானு வச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி எது மானு வச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கேன். நீங்க பிடிச்சீங்களா? போரு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. என்ன போரு? பெருங்குண்ட போர் வெற்றி பெற்ற காரணத்தை கொடுக்க பரிசு கொடுப்போம். நீங்க பிடிக்கல? எனக்கு பரிசு வாங்குறது தெரியும்ல. தெரியுது. சரி, இருக்கட்டும். அந்த ஒரு மான் இருக்கு, அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது. இன்னொரு மானை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? நான் கேக்குறேன், வீட்டுல 1 கோடி ரூபாய் இருக்கு, வீட்டுல இருக்கு. சரி, 1 கோடி ரூபாய் போதும் அப்படின்னு வீடு சும்மா இருப்போமா? அது ஒருத்தவங்களோட மனசை பொறுத்து, எண்ணத்தை பொறுத்து. அது மாதிரிதான் இதுவும். என்னது? இன்னொரு மானு வேணும்ன்றது. சரி, இந்த மானை சேர்த்து விடுற வேலை பாக்குறீரா? சரி, இதுக்கு முன்னாடி எது மானு வச்சிருக்கேன் கேட்டா இருக்கு. நீங்க இந்த மானை சின்ன வயசுல இருந்தே தெரியுமா, இல்ல இப்பதான் பாத்தீங்களா? பார்த்தது 5 வயசு. மானோட குட்டியில இருந்தே பாத்தீங்களா? ஆமா. பார்த்த மானு, தெரிஞ்ச மானு எப்படி உங்களை பார்த்து ஓடும்? பாருங்களேன். என்னது? பார்த்தது 5 வயசுல. சரி, 8 வருஷமா இந்த உலகத்துல யாரா காத்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப இவ்வளவு மனசை பறி கொடுத்துருப்பேன். என்ன தம்பி என்ன சொல்றீங்க? இந்த அப்படியே எப்படி வரும், அப்படி மனசை உருவிட்டு. எதை பார்த்து? மானை பார்த்தா? ஆமா, மானை பார்த்து மனசு உருவிட்டீங்க. சரி, மானை வச்சு என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் கேட்கறேன், இவ்வளவு விவரம் பேசுறீங்க. நீ வச்சு என்ன போறீங்க? சொல்லுங்க பாப்பா. என்ன அந்த பக்கத்துல பேசுங்க. ஏப்பா நிக்கிற வேலூர் என்ன ஆள் சரியில்லையா? ஏன்னா ஆள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன். ஆத்தாடி, எனக்கு காலகாத்தாலும் இப்படியா நெஞ்சு வலி வர வச்சிருக்கீரு? ஆமா, நீ சொல்லுங்க பாப்பா. எம்ஜிஆர் மாதிரி, அதனாலதான் அவர் போய் சேர்ந்துட்டாரு போல. எம்ஜிஆர் மாதிரி இருக்காராம்ல. நிக்கிற வேடுவர் எந்த வகையிலாவது நீ சரியில்லை சொல்லிட்டு ஓடி போயிரு. எப்படியா ஓடி இருங்க அப்படி சொல்லியா? என்னது? வேடுவரை ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கும் உண்டு. அதனாலதான் இவ்வளவு பொறுமையா அழகா வரவேற்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, அதை காப்பாத்திட்டு ஓடியே போயிருங்க. ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல. இப்படி விவரம் கெட்ட ஆம்பளைய நறுக்கி ஓடிட்டாரு. நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணும். நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணும். நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூணையுமே. நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூணையுமே. எப்பேற்பட்டது? ஆமா, இவ பெரிய நக்கீரரு பாட்டுல புல கண்டுபிடிச்சாரு. ஏன் நிப்பாட்டிட்டீங்களா? ஆத்தாடி எரி வேற, அதோட சட்டையை உடைச்சு விடுவல்ல.
நறுக்கி மூணு அறுத்துருக்கீங்கள. நறுக்கி மூணையை அறுத்துருவேண்ணா. நறுக்கி கொடுத்துருவேன். நல்லா இருக்க மூணையா எதா ஏங்க? ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும்? சொல்லிடு. அப்படியே சுறுசுறுப்பு வேணுங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்றது? அதான் நறுக்கி கொடுக்கணும்ல. நறுக்கி கொடுத்துருவேன். நல்லா இருக்கும். ஒரு விவரங்கட்ட ஆம்பளையா நின்னாச்சு. இப்படி விவரங்கட்ட ஆம்பளையா ஜாதி நம்ம ஜாதின்னு வேடு வருணி இடம் கொடுப்பா. ஜாதி நம்ம ஜாதின்னு வேடு வருணி இடம் கொடுப்பா. இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பது போல். இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பது போல். எப்பேற்பட்ட துயரம் இதை இறுதி கேள்வி விவரம். எப்பேற்பட்ட துயரம் இதை இறுதி கேள்வி விவரம். என்னாச்சு? ஆமா, இவர் பாடுறப்பட அப்படியே விலகி கிழிச்சுற மீச மட்டும் என்ன மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆக மாட்டேங்குது. முதல்ல என்னை பாரு. உங்களெல்லாம் பார்க்க முடியாது. அருள் மூஞ்சிய பாத்தியா? உங்களுக்கு என்ன விட வர ஆள் அப்படியே அசௌகரிய மாதிரி இருக்கு. தம்பி உங்க பேச்சு இல்ல. ஏயா எந்த ஒரு ஆண்மகனுக்கு சரி என்ன அழகுன்னு மீசதான் அழகு. சரி. ஆனால் பெண்ணுக்கு என்ன அழகு என்பது அது கணக்கு இருக்கு. என்ன தம்பி? மீச வச்சிருந்தா எல்லாரும் ஆம்பளையா? இப்ப நம்ம அதுல என்னது ஜப்பான்லயே டெல்லியிலயே ஒரு மருத்துவரையே வந்து கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான். அவன் ஆம்பளையா? கிடையாது. 6 வயசு பிள்ளை ஆசிஃபான்ற ஒரு பிள்ளைய கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான். அவன் ஆம்பளையா? மீச வச்சிருக்க எல்லாரும் ஆம்பளை கிடையாது. மீச வச்சிருந்தோம் அப்படின்னா பெண்களை பாதுகாப்பா பாத்துக்கணும். அப்ப மான பிடிக்க துப்பு இல்ல, வக்கு இல்ல, வகை இல்ல. உங்களுக்கு எதுக்கு வந்து மீச மீச மட்டும் வச்சிருந்தா மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அவங்க ஆகுமா? மான பிடிக்க இந்த மான பிடிக்கவும் என்ன பிடிச்சுக்கிட்டா அடக்க முடியுமா? மான பிடிக்கவும் முடியுமா? என்ன பிடிச்சுக்கிட்டா அடக்க முடியுமா? மானு மானின்னு மானு மானின்னு மல்லாக்கத்தான் படுத்திருந்தா மானு மிதிச்சிருக்கும் மக்கள் எல்லாம் தெரிச்சிருக்கும். மானு மிதிச்சிருக்கும் மக்கள் எல்லாம் தெரிச்சிருக்கும். எப்பேற்பட்ட துயரம் இதை இறுதி கேட்கிறோம். எப்பேற்பட்ட துயரம் இதை இறுதி கேட்கிறோம். ஓட்ட மகள் ஓடி கொண்டே சொன்ன ஓட்டமாக ஓடி கொண்டே என்னாச்சு? ஒரு விவரங்கட்ட ஆம்பளையா நின்னாச்சு. இப்படி விவரங்கட்ட ஆம்பளையா நின்னாச்சு. நின்னாச்சு நின்னாச்சு அதனால உங்க நீங்க வரல. இப்படி பக்க நேரத்துக்கு விழுந்த அடி உங்களுக்கு விழுறதுக்குள்ள ஓடி போயிருங்க. ஒரே விஷயம் என்னது? சொன்னீங்க ஒரு நாட்டுல வந்து இப்படி சொன்னீங்க மருத்துவர். ஆமாங்க, மருத்துவராக கட்டேன். யாராக இது என்ன யுகம்? கலியுகம். நீங்க வந்து கலியுகமா இருந்தாலும் மனுஷனா தானே பிறந்திருக்காங்க. கேளுமா, அஞ்சறிவு மிருகமா பிறகலையே. என்ன சொல்ற கேளுங்களேன். சொல்லுங்க. நீங்க வந்து என்னை அடிக்கிறீங்க அப்படின்னா முன் ஜென்மத்துல வந்து விட்ட கணக்கு. இது மட்டும் இல்ல, கற்பழிப்பா இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும், கர்மான்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு ஊழ்மொழி பயன். ஒருத்தர் அடிக்கிறான் கொள்றான்னா அவன் முன் ஜென்மம் என்ன பண்ணானோ அதான் நடக்க. இதெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? இது உன்னால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருமானே. ஏன் தெரியுமா? இவரை குட்டியாட பிவந்தா குட்டியாட பிவந்தா குள்ள அரைக்கு சொந்தா குள்ள அரைக்கு சொந்தா குள்ளனரு மாட்டிக்கிட்டா குள்ளனரு மாட்டிக்கிட்டா. அப்ப கூட பாருங்க, குட்டியாடு தப்பி வந்தான்னு சொல்லுவாரு. சிங்கம் தப்பி வந்தா புலி தப்பி வந்தான்னு சொல்லுவார்ல. அந்த குட்டியாடு நரி இதான் பிடிக்க போறீங்க நீங்க. குட்டியாடு தப்பி வந்தா யாருக்கு இருந்தா காட்டுக்குள்ள வருது இருக்கு நரி. அப்ப அதுக்கு என்ன இறையாகுமா இல்லையா? ஆமாமா. நான் எப்படி பார்க்க போனா ஏமா நியாயப்படி பார்க்க போனா ஏமா நீதி பாடி பார்க்க போனா ஏமா நீதி பாடி பார்க்க போனா பஞ்சாயத்து படி பார்க்க போனா பஞ்சாயத்து படி பார்க்க போனா இந்த குட்டி இந்த குட்டி 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 அங்க கட்டி அங்க கட்டி. மான் எங்க
சிவப்பு நிறத்துல இருக்கு. செவத்த குட்டின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நீ பார்த்துருக்கியா? பாவம் பார்க்கலையிலம்மா. ஒரு மனிதரை பார்த்தா தான் ஒரு சிவப்பா கருப்பா அப்படின்னு தெரியும். சிவப்புனா எதுங்க? சிவப்புனா இதா? ஷோ, சிவப்புனா இது. இவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் உங்களை. அப்படியா? எசக்கு சரி இருக்கட்டும். டீம்ல இருந்து உங்களை நீக்கப்படுறோம். அப்ப சிவப்பு நிறம் வந்து எது? இதா சிவப்பு நிறம்? இல்ல அதான் சிவப்பு நிறம் கிடையாது. இந்த சிவப்பு நிறத்துல பிறந்தவள் யார் அப்படின்னா மருதவாசினி என்ற ஒரு பெண். மருதவாசினி என்ற பெண்ணாலதான் அந்த பெண் இறந்து அந்த பெண்ணோட ரத்தத்தை இருந்து உருவானதான் மருதாணி மரம். அதனாலதான் மருதாணி அரைச்சு பூசா சிவப்பு நிறத்துல இருக்கு. அவ கேட்டுக்கிட்ட வரம் தான் என்ன வரும் யமதர்மன்ட்ட அப்படின்னா, என்ன அரைச்சு பூசுறவங்க வீட்டுல 6 நாளைக்கு எந்த கெட்டது நடக்கக்கூடாது, சனி பகவானோட பார்வை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வரம் கேட்டா. அதனாலதான் மரத்தையே தள்ளி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா மருதாணி மரத்துக்கு இருக்கு. அப்படி சிவப்பா பிறந்தவ யாரு அப்படின்னா, ரத்த கலர்ல பிறந்தவ யாரு அப்படின்னா மருதவாசினி என்ற பெண்ணு. சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னு. நீ சொன்ன கதையில அந்த அம்மா வந்து ரத்தத்தை யாரும் பார்க்கல. நம்புற மாதிரி ஒரு கதை சொன்ன கேளு. இப்ப மண் வகையில மணச்சாரி மண் இருக்கு இல்லப்பா. இது மணச்சாரி. மணச்சாரியில போடலாம், கடலை போடலாம். மணச்சாரி நிலத்துல கடலை போடலாம். செவக்காட்டுல ஒண்ணு போடலாம், அதுவும் போடலாம். செம்மண் இருக்கு, கரிசல் இருக்கு, புட்டமண் இருக்கு, இப்படி நிறைய வகை இருக்கு. களிமண் இருக்கு. இதுல மண் வகை. ஆனா அந்தந்த மண்ணில் விழுகக்கூடிய நீரு கூட மாறி போயிருது. என்னப்பு? அதனால நான் எப்படி பார்க்க போனா, ஏமா நியாயப்படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போனா, பஞ்சாயத்து படி பார்க்க போனா, இந்த குட்டி இந்த குட்டி அலை குட்டி அலை குட்டி தங்க கட்டி தங்க கட்டி எவ்வளவு கட்டுற நீ போட்டுக்கல காதுல மூக்குல தங்கத்தை உருக்கும் பொழுது அது என்ன சேர்க்கணுமா? கொஞ்சம் செம்பு கலக்கணும். செம்பையும் தங்கையும் கொஞ்சம் கலந்தாத்தான் செய்ய முடியும். செம்புல வந்து தண்ணி போது குடிக்கலாம். செம்பு வேற, வெண்கலம் செம்பு வெண்கலம் இருக்கா இல்லையா? அதுல கலந்தாத்தான் பொன்பொருள் செய்ய முடியும். ஆவர பொருள் எல்லாமே கணக்கு இருக்கியா? கணக்கு இல்லாம இல்ல. கணக்கு புள்ள பேரன் கணக்கு போடுறேன் பாடுங்க போல. நான் போடுற கணக்கு என்னைக்கு விரும்புவாது. வாமா வாமா இங்க வாமா வாமா
கையை உடச்சு விடுவேன் மணிக்கட்டோட சேர்த்து 100 பைசா சேர மாட்டீரு நான் கையை அந்த பக்கம் நீட்டு என்ன சரி கையால இவ்வளவு தூரம் பேசிட்டு இப்ப மனசு இறங்கி கையை தொடர்ந்து வந்துட்டேன் சரி கையை தொட்டுக்க காசிக்கு போனாலும் உங்க கையெல்லாம் தொட்டு கருமம் தீருமா ஏன்னா காசிக்கு போனா கருமம் தீராது ராமேஸ்வரத்துக்கு போனாதான் கருமம் தீரும் அது ஒரு பெரிய கதை சரி இருக்கட்டும் இங்க பாருங்க இந்த ஜாட பேசுறது கையை அந்த பக்கம் நீட்டு பொம்பளை மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க சட்டையை ஒட்டச்சு விடுவேன் பாடுங்க நீ சொன்னது யாரா ஒரு ஆள் ஆமப்பாடி அப்படிதான் பண்ணுனேன் இயல் இசை நாடகம் இயல் என்றால் பேச்சு இசை என்றால் பாட்டு நாடகம்னா நடிப்பு ஒரு பெரிய சிவாஜி கணேசன் நடிச்சு கிழிச்சு தள்ள போறாரு இங்க காலையில செல திறக்க போறாங்க பாடப்பா முத நான் சிவாஜி அவர் வீட்டுக்கு கூட பிள்ளை சரியில்லாம கொண்டு போய் வச்சுட்டாங்க அடகு போயிட்டாங்க பாடுங்க நான் சிவாஜி கணேசன் போறேன் இவங்க அம்மா 10 மணி அம்மா வாங்கம்மா 6:30 போது பாடுங்க போல 10 மணி ஆம்ல கொஞ்சம் கூட உனக்கு இறக்கம் இல்லையா இறக்கமே வராது எனக்கு ஆண்கள் எல்லாம் கண்டாலே பிடிக்காது அது இது மாதிரி ஆண்களை ஆமா 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 அரம்பே போயா என்னங்க சொல்றீங்க உங்களை பார்க்கும்போது சரி விடுங்க எது பேசினாலும் பேசுறீங்க பாடினாலும் பாடுறீங்க அதனால எங்க பெரியமா பையனோட முக சாயல் அந்த திருட்டு மொழி பொந்து கண்ணு என்ன கண்ணு அது மாதிரிலாம் இருக்கனால சரி இந்த இடத்துல தலைவின்ற முறையில் ஒரு வேளை உங்க மானிங்க இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன் வந்து புடிச்சிட்டு போங்க அப்படியா மானோட அங்காடையாளம் தெரியுமா உங்களுக்கு என்ன பார்க்கல உங்க பெரியப்பா மகப்பா தெரியுது பெரியமா மய மாதிரியா மய மாதிரி தெரியுது ஆமா உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் சொல்றாங்கல்ல அது மாதிரி இருக்கீங்க அதனால எனக்கு எப்படி தெரியுமா உங்ககிட்ட கேட்டாங்கப்ப என்னை மட்டும் சொல்லிடலாமா நான் சொல்லணும்மா சொல்லுங்க வருமா 2 மாடு ஒரே மாதிரி போனாதான் வண்டி போய் சேரு சரி ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணு நடந்து போனா பரவாயில்லப்பா மாப்பிள்ளையேத்த பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை அப்படி சொல்லணும் நல்ல ஜோடிப்பே அது மாதிரி நீங்க அப்படி சொல்லல உண்மையை சொல்றேன் உன் சத்தியமா எங்க மாமா மக மாதிரி இருக்க மாமா மக வீரோடு இருக்கா இல்ல இந்த மாதிரி தந்துற ஒண்ணு எங்க இருக்குமா உன்னை பார்த்தா நீ பாருங்க உங்களை மாதிரிலாம் மாமா மயர் தான் கழுதைக்கு போட்டு கொண்டுருவேன் இருக்கட்டும் இந்த இடத்துல தலைவின்ற முறையில் ஒரு மேலே உங்க மானிங்க இருந்துச்சுன்னா பிடிச்சி வைக்கிறேன் வந்து பிடிச்சிட்டு போங்க மானோட அங்க அடையாளம் தெரியுமா மாவுடைய கண்ணழகு மூக்களகு ஏன்னா ஓடி வந்த வேகத்துக்கு அடையாளத்தெல்லாம் பாத்தீங்களா எங்க சொல்லுங்க என்ன ஒரு மனிதன் வந்து ஒரே குறியா இருக்கான்னா அது எப்படி இருக்குன்னு அது ஆசைப்பட்டுருவான் எப்படி இருக்கு கவனிச்சிருப்பேன் சரி சொல்லுங்க மூக்களகு கண்ணழகு புருவழகு கையாத கானகத்தே நின்றுள்ளோ நற்காரே
காண குயில் நிறை என்ன உடையது காணக்குறவர் கண்மணிகளவரை காண குயில் நிறை உடையது காணக்குறவை கண்மணிகளவரை காண குயில் நிறை என்ன உடையது தேனும் பாகும் திரைமாவும் துன்பதலாதர உள்ளர போதும் தேனும் பாகும் திரைமாவும் துன்பதேன உள்ளர போதும் தேனும் பாகும் திரைமாவும் தேனும் பாகும் திரைமாவும் துன்பதலாதர உள்ளர போதும் தேனும் பாகும் திரைமாவும் தேனும் பாகும் திரைமாவும் துன்பதேன உள்ளர போதும் யாதமான் அடிபெருத்து அடிபெருத்து முடி சிறுத்து முடி திருத்து முடி கருத்து முடி கருத்து அடிபெருத்து முடி சிறுத்து முடி கருத்து உள்ளமார் சாயாத சாயாத கும்புரு சாயாதவும் புரண்டு இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து வாயாதமா தலை நிமிர்ந்து வாயா என்ன அடையாளம் கேட்டேன் இதுக்குமா என்ன கேட்டீங்களோ அது சொல்லியிருக்கேன். என்ன அடையாளம் கேட்டேன்? மானோட அடையாளம் கேட்டேன். ஆமா. நீங்க என்ன அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மை சொல்லவா? சொல்லுங்க. மானு என்னங்க தேடி இருந்தீங்க? எந்த அடையாளம் கேட்டா எதை சொல்லிட்டு இருக்கீங்க? மானுக்கு மறுமைய பெண். சரி. அந்த அழகான பெண். ஏன் தோழியை தேடுறீங்களா? தோழி வள்ளி. வள்ளி என்னை பாரு. என்னப்பா வேணும்? சரி 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 ஆளாளுக்கு கிழக்க ஒரு ஐயா ஆடுவார். கம்பியை கட்டி விடுங்க, நடப்பாரு, அங்கே எல்லாம் பண்ணுவாரு. தீய பத்த வச்சுட்டு வைங்க, அதெல்லாம் மேல இது பண்ணிப்பாரு. அதெல்லாம் பண்ணுவாரு. அங்கே ஒரு ஆள் ஒரு சொல்றது, இங்கே ஒண்ணு சொல்லுனா அவன் ஆடுன அவ்வளவுதானே. அப்படி வள்ளி உன்னை கல்யாணம் பண்ண போறேன். ஏமா எனக்கு தலையெழுத்தா? எனக்கு உங்களை பிடிக்கல. உனக்கு ஏத்த அழகான மாப்பிள்ளை நான் தான். ஏத்த மாப்பிள்ளன்றதே பெரிய தப்பு. இதுல அழகான மாப்பிள்ளையாமல ஓடி போயிருங்க. எங்க அண்ணனை கூப்பிட்டேன், அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தைரியம் அண்ணே. வள்ளி உனக்கு கல்யாணம் முடிச்சு இந்த ஊர் உலகமே வராட்ட அளவுக்கு என்ன பண்ண போறது தெரியுமா? அஜரா மேலதாளம் கேட்கும் தானே விரைவில் வருகிறேன். உங்க கூட நான் ஏன் ஆடணும்? இன்னைக்கு காலை உடைச்சு விடுறேன். அடி காய்க்க என் மாட்ட பாரு.
என்னம்மா அண்ணனை கூப்பிட்டு அண்ணி வருது? ஆளுக்கு ஒரு கண்ணாடி கொடுக்க எனக்கு தங்கச்சி அவன் 3 அன்னைக்கு அவசரம் அவனுக்கு 3 பேர் கண்ணாடியோட நிக்கிறான். தங்கச்சி மான தேடி ஒருத்தர் இருந்தார்ல, என்ன சொன்னார்? அவர் மான தேடியே வரலைங்க, பின்ன என்ன தேடி தான் வந்தாரா. இப்ப போடு, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். போடுவேன் சொல்றேன். தங்கச்சி அவர் ஏன் நம்மளை தேடி வந்தா தெரியுமா? இப்படி அழகா இருந்தா தேடித்தான் வருவாங்க. சரி விடு, யாராச்சும் கள்ளத்தி கடிக்க போறாங்க அண்ணே, அதனால என்னென்ன பண்ணுவோம்? தங்கச்சி நமக்கு எப்பொழுதும் பிரச்சனை வந்தா முருகப்பெருமானை தான் கும்பிடுவோம். ஆமா. இப்பயும் பிரச்சனை வந்திருக்கு, முருகனை கும்பிடுத்தா. ஆமாண்ணே, எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாது. யாரு கடன் இருந்தாலும் குலதெய்வத்தோட கடன் இருக்கவே கூடாது. என்ன காரணம்? திருப்பதி போனாலும், பழனி போனாலும், திருச்செந்தூர் போனாலும் நம்ம குலதெய்வம் ஏதோ அதுக்கு 11 ரூபா காணிக்கை எடுத்து வச்சாதான் நம்ம சாமி வழிவிடும். அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. என்னோட குலதெய்வம் யாரு? இந்த முருகப்பெருமான். அவரை வேண்டி குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். வள்ளி இன்று முதல் என்றும் வெள்ளி தீவானை வெள்ளி தீவானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். சம்மதம் சம்மதம்.